ஹலோ ஆல் வெல்கம் டு ப்ரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஷர்ட்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் இந்த பிக்சர் அனுப்பி இதே மாதிரி நம்மளுக்கு எம்ப்ராய்டரி பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ண ஷர்ட்ஸ்லையோ இல்லை அவுட்ஃபிட்ஸ்லையோ வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் அவங்க வந்து ஸ்டிச் பண்ண ரெடிமேட் ஷர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை கால் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ண குர்த்தி இருக்குது, இல்லை ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருக்குது, டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட லோகோ, கம்பெனி லோகோ, இல்லாட்டி வந்து லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் பீசஸ், அதாவது 100 பீஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும். பட் உங்களுக்கு சும்மா ஒரு 2 பீஸ், 3 பீஸ், 5 பீஸ் அந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் மெஷினில் வந்து நம்ம ஜஸ்ட் 1 பீஸ் 2 பீஸ் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அப்படி பண்ணவும் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் எம்ப்ராய்டரியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக வந்து ட்ரேசிங் பண்ணிப்போம். ஸோ ட்ரேசிங்குமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து கார்பன் ட்ரேசிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்டு மணி. கார்பன் ஷீட் வாங்குறதுக்கு இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவுமே கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி தான் நான் சொல்லுவேன். இந்த பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங் வந்து கற்றுக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் வீடியோவும் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை இது வந்து ஒரு கோர்ஸாக நீங்கள் ஆல்ரெடி எனக்கு எம்ப்ராய்டரி தெரியும், நான் ஒரு கோர்ஸ் இந்த ட்ரேசிங் மட்டும் ஒரு கோர்ஸாக நான் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் நம்ம வெப்சைட்டில் வந்து இந்த கோர்ஸ் வந்து செப்பரேட்டாக ட்ரேசிங் கோர்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. இல்லாட்டி நம்ம அப்பப்போ ஒர்க் ஷாப்ஸ் வந்து போடுவோம், லைக் 3 hours ஒர்க் ஷாப் அந்த மாதிரி போடுவோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெகுலராக போடுற ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேசிங் மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 3 ஷர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி இந்த ட்ரேசிங் ரெடி பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா நான் எத்தனை பீஸுக்கு வேணாலும் என்னால் இதே ட்ரேசிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் உட்காந்து ஃபுல்லாக வரையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதே நீங்கள் கார்பன் ட்ரேசிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி ட்ரா பண்ணிங்கனாலும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் திருப்பி ஷர்ட்டில் கார்பன் ட்ரேசிங் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். செகண்ட் டைமும் திருப்பி நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணணும். தேர்ட் டைமும் நீங்கள் ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரேசிங் பேப்பர். இதோட பேர் வந்து ட்ரேசிங் பேப்பர் தான். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நேம் கிடையாது. பட்டர் ஷீட் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஒரு சைடு வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், ஒரு சைடு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரு மீட்டர் வந்து 50 rupees அப்படியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் டேரபிள் பேப்பர், ஒரிஜினல் ட்ரேசிங் பேப்பர். அண்ட் இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம், ட்ராயிங் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் வந்து பின்னிங் மிஷின். ஸோ நம்ம மேனுவலாகவும் வந்து பின்னி வச்சு ஹோல்ஸ் போடலாம். பட் அதை விட இது பின்னிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பென்னு மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு பென்னு மாதிரி தான் இருக்கும், பிடிச்சிட்டு அந்த கரகரன் சவுண்டு வருது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே நம்ம ஹோல்ஸ் போடலாம். இதில் பண்ணும்போது நம்மளுக்கு மெயினாக வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். அண்ட் ஹோல்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக சின்ன சின்னதாக இருக்கும். இதே நம்ம மேனுவலாக ஹோல்ஸ் போட்டோம்னா இந்தளவுக்கு நெருக்கமாகவும் வராது, இந்தளவுக்கு வந்து குட்டி குட்டியாகவும் வராது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ஆரி எம்ப்ராய்டரி ஆர்டிஸ்ட், நீங்கள் ரெகுலராக எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுறீங்க, இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மிஷினுமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இல்லாட்டி மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் இந்த மிஷினை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பின்னிங் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஷர்ட்டில் வேணுமோ கரெக்டாக அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நார்மல் டெய்லரிங் சாக் இருக்குல்ல, நான் வந்து பாண்டா சாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் போட்டதுக்கு மேலே ஃபுல்லாக ரப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்போ நான் செகண்ட் ஷர்ட் பண்ணும்போது நான் திருப்பி ட்ரா பண்ணணும், ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஆல்ரெடி பேப்பர் ரெடியாக இருக்கு இல்லையா. ஸோ இதே பேப்பரை வச்சு நான் ஜஸ்ட் ரப் மட்டும் பண்ணேன்னா வெறும் ஒரு 2 minutes வந்து எனக்கு ட்ரேசிங் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எத்தனை வாட்டி எத்தனை பீஸ் வேணாலும் இதே ட்ரேசிங் பேப்பரை வச்சு நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். திருப்பி உட்காந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்னிக் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க தான் இனிஷியலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும், ஹோல்ஸ் போடணும் அப்படின்னு. பட் நீங்கள் அந்த மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் கடகடன் வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைமும் நம்ம போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்மளோட சைஸுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி பேப்பர் வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நான் டேரபிள் பேப்பருங்கிறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அதே டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கன்னடா லெட்டர்ஸ் இருக்குது, கீழே வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ஸ்பேஸுக்கு வந்து 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களே கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷர்ட்டுக்கு இந்த கலர், இந்த ஷர்ட்டுக்கு இந்த கலர் அப்படின்னு சொல்லி 3 ஷர்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபுல்லாக ஒன்லி த்ரெட் ஒர்க் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் த்ரெட் ஒர்க் போட்டு நீங்கள் உங்களோட லோகோஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வேணாலும் வாஷும் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. நார்மலாக நீங்கள் மெஷின் வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் ஆகாது. நீங்கள் பீட்ஸு, ஜர்தோசி, ஸ்டோன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே உங்களுக்கு வாஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கிளாத்தை வந்து பின்னாடி திருப்பி போட்டு, லைக் இப்போ நம்ம டாப் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் பண்ணுறோன்னா பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். இல்லாட்டி ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய ட்ரை க்ளீன் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள் இது எதுக்கு காட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டிச் பண்ணதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா காட்டில் வந்து அது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபிக்ஸிங்க்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஸ்டிச் பண்ணதில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிச் பண்ண ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம ஒரு எம்ப்ராய்டரி பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட் அதை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதே எங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஷர்ட் அப்படின்னால எங்களால் ஓரளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுது. இதுவே நீங்கள் டிஷர்ட் மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஓப்பனும் பண்ண முடியாது. ப்ளவுஸ் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம ஸ்லீவில் சைட் ஸ்டிச்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் கொஞ்சம் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஃபிட்டிங்க்கே ரொம்ப டைம் ஆகும். அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து அந்த ஒர்க் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து முடிச்சாச்சு. கீழே இருக்கிற இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஷர்ட்டுக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷர்ட் பாருங்கள், இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ண ரெடிமேட் ஷர்ட், அதில் வந்து அவங்களோட லெட்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குமே உங்களோட லவ்ட் ஒன்ஸுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து லெட்டர்ஸ் உங்களோட விஷஸை வந்து டைப் பண்ணணும், விஷஸை வந்து எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்கணும். எப்போவுமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெஷல் தான், ஹேண்ட் கிராஃப்டட் வந்து ஐட்டம்ஸு. ஸோ உங்களோட லவ்ட் ஒன்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷஸ் கொடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரைடல் சாரிலெலாம் வந்து முகூர்த்த சாரியில் வந்து பல்லுவில் பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் குரூமோட நேம்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.